மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட கருத்து என்ன உங்களோட? முதலமைச்சர் மக்கள் சாசனம் மாபெரும் மக்கள் சாசனம் என்று சொல்லிவிட்டார். சூப்பர் ஸ்டார் அறிக்கை என்றும் கூறிவிட்டார். இந்த இல்லத்தரசி திட்டம் உண்மையிலேயே சிறந்த திட்டமாகத்தான் தெரிகிறது. 8000 ரூபாய் என்று அந்த சீலிங்கும் பிக்ஸ் ஆயிடுச்சு. அதுபோக ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்யும் போது அதுல பல குறைபாடுகளும் வருது, பல ஐயங்களும் கிளப்பப்படுகின்றன. இது அப்படி இல்லை. 8000 rupees மேக்சிமம் அமௌண்ட். எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம், நம்ம பகுதியில் உள்ள எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிடலாம். கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் பணம் போட்டு கூடுதல் பொருட்களையும் வாங்கிக்கலாம். அந்த கடைக்காரங்க பார்த்து கொடுக்கறது தான் அது. வருமான வரி செலுத்தாத இல்லத்தரசிகள் அநேகமாக கிட்டத்தட்ட அனைவருமே அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா 12 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பெர் இயர் இன்கம் டேக்ஸ் சீலிங். ஸோ அநேகமாக இது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏற்கனவே 5000 rupees ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு 8000 rupees அனௌன்ஸ்மெண்ட். இப்படி நான் பார்க்கிறேன். வரவேற்பை பெறும். அதிமுக அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த ஃப்ரிட்ஜ் அதுக்கு அது காம்படிட்டிவாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். மற்றபடி மீன்பிடி தடைக்கால நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 2000 to 2500, முதியோர் உதவித்தொகை 1200 to 2000 ஏற்கனவே அவர் அறிவித்தது. இந்த தேர்தல் அறிக்கையில் சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். புதுமை தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் 1500 ரூபாய். அதுபோக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அது 8th வரைக்குங்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம். 1 to 5 எங்க கிராமங்கள் எல்லாம் ரொம்ப வரவேற்பு. காரணம் எல்லாருமே விவசாயிகள். காலையில முதல் நாள் மிஞ்சினதை தான் குழந்தைகள் சாப்பிட்டு போறாங்க. பள்ளிகளுக்கு போய் ஸ்வீடா சில நேரங்கள்ல அது கொஞ்சம் ஸ்வீட்டோட கூட இருக்குது. ஒரு கேசரி அந்த மாதிரி பொங்கல் இருக்கு. இதெல்லாம் நல்ல திட்டம் தான். 8th வரைக்கும் அதை கூட்டுறதும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நான் உண்மையிலேயே பார்ப்பது எதுன்னா, நோ மீட்டர் மாடர்ன் பம்ப் செட், மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்ப் செட். அது ஒரு 2 to 2.5 HP வரைக்கும் அதுல வருங்க. ஒரு 2 இன்ச்சு வாட்டர் நம்ம குழாய் வழியா வாட்டர் எடுக்கலாம். ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். சிறு குறு விவசாயிகள் இதுல பெரிதும் பயன்பெறுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஜெனரலான விஷயங்கள், நெல் கொள்முதல் குவிண்டால், பால் கொள்முதல் விலை உயர்வு, அதுபோக சென்னையில செம்மொழி மாநாடு, அது நாங்க 67, 68 அண்ணா காலத்துல பார்த்ததுதான். சென்னையில தமிழ் மாநாடு, நீங்க பீச்சில் பார்க்கிற எல்லா சிலைகளும் அந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டதுதான். இப்போது மீண்டும் சென்னையில தமிழ் மாநாடு, அது உலக தமிழ் மாநாடு தான். செம்மொழி மாநாடு என்று சொன்னாலும் உலக தமிழ் மாநாடு தான். அது சீனியர்ஸுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி பொதுவான பரிந்துரைகள் அது எல்லாமே 5 ஆண்டு காலம் பிடிக்கிற ஒரு விஷயம்தான். அதை அவர் சுருக்கமாவே திராவிட மாடல் 2.0 மாபெரும் மக்கள் சாசனம்னு சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருகிறது என்று. மகளிர் வாக்குகளை மையப்படுத்திய பெரும்பாலான தேர்தல் அறிக்கைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தரசி கூப்பன், மகளிருக்கான உரிமை தொகை உயர்வு, இவ்விரண்டும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு பார்க்கலாம் திமுகவிற்கு? பெண்கள் ஓட்டு வங்கி தான். அது ஒரு காலகட்டத்திலங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் அது அதிமுக பக்கம் ரொம்ப இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா திமுக பக்கம் இழுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஏற்கனவே 1000 rupees கொடுத்துட்டு இருந்ததும் சரி, விடியல் பஸ் பயணமும் சரி, ரெண்டுமே அது பெண்கள் மத்தியில, குறிப்பா கிராமப்புற பெண்கள் மத்தியில அது வரவேற்பு பெற்ற விஷயம் தான். இப்போ இந்த 8000 rupeesங்கிறது கொஞ்சம் இமேஜினேட்டிவா தெரியும். என்னன்னா அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, அவங்க எங்க விரும்புறாங்களோ அங்க வாங்கிக்கலாம். 8000 rupees இடைஞ்சல்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். சில வீடுகளில் மிக்சி எல்லாம் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை பயன்படுத்திக்கிடலாம். பெரிய அளவுக்கு அது வரவேற்பை பெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் இது பேசு பொருளாக இருக்கும். தொழில் வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளும் போது அதற்கான சில அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு. ஏற்கனவே முதலீடுகள் வரவில்லை என்பதான குற்றச்சாட்டுகள் தான் எதிர்க்கட்சிகள் முன்வச்சிருக்கும் நிலையில, தொழில் வளர்ச்சி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்கிறீங்க திரு ஷியாம்? அவர் மண்டல வைஸா பிரிச்சிருக்கிறாரு. நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கிற கோவை மண்டலத்துக்கான ஒரு தனி, தொழில் முன்னேற்றம் இல்லாத வடக்கு மாவட்டங்களுக்கான ஒரு தனியான விஷயம், இப்படி மண்டலம் வைஸாக பிரிச்சிருக்கிறார். இது 5 ஆண்டு கால ஸ்கீம். உடனடியா சொல்லி நாளைக்கே இதோட பெனிஃபிட் கிடைக்காது. 5 வருடமும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நம்ம ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக தொழில் முதலீடுகளை நாம் ஈர்க்க வேண்டும் என்றால், வெளிநாட்டு முதலீடுகள் அவர்கள் வைக்கிற நிபந்தனையே நம்மளோட மக்கள் நல திட்டங்கள் நடத்தக்கூடாது என்பதுதான். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதையும் தாண்டி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம், இங்கு தொழில் முதலீடு செய்வது நல்லது என்கிற ரீதியில இவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும். பெரிய நெகோசியேஷன் தேவைப்படுகிற ஒரு விஷயம்தான். நன்றி திரு ஷியாம். திமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக விரிவாக அரசியமைக்கு